பிடிச்சிடுச்சு. எங்களுக்கு தேவையான மாம்பழத்தெல்லாம் நாங்கள் பறிச்சிடுவோம். எங்கள் ஊரில் பாதி இடம் மாங்காய் தோப்பு தாங்க. 4 சைடும் மாங்காய் தோப்பு இருக்கும். ஸோ இங்கே தான் நாம் இன்றைக்கி போக போகிறோம். மாங்காய் தோப்புக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. இங்கே நிறைய பேர் காவலுக்கெலாம் பார்க்குறவங்களும் இருக்காங்க. நான் வந்திருக்கிறது மாம்பழம் சீசனில் தான் வந்திருக்கேன். ஸோ நமக்கு தேவையான என்னென்ன மாம்பழம் இருக்கோ அதெல்லாம் பறித்து சாப்பிட்லாம். நான் போனதுமே ஃபஸ்ட்டு ஒரு மாம்பழத்தை பறித்து சாப்பிட்ணுன்ட்டு எடுத்துட்டேன். நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே மாம்பழம்லாம் இருக்குது. சரி வாங்க மாம்பழம் சாப்பிட்டுனே போய் பார்க்கலாம். இங்கே ஒரு பக்கமும் ஒரு விதமான மாம்பழம் இருக்கும். ஒரு பக்கம் நீல மாம்பழம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நீல மாம்பழம். எப்படி வெளிநாட்டிலலாம் ஆப்பிள் கொத்து கொத்தாக இருக்கோ, நம்ம ஊரில் மாம்பழம் தாங்க கொத்து கொத்தாக இருக்கும். இதில் எல்லா இடத்தையும் பாருங்கள், நல்லா கொத்து கொத்த வாசனையாக வரும். மரத்துலேயே மாம்பழம் பழுத்து வருது. கடையிலலாம் கல் வச்சு பழம் இல்லை, அதெல்லாம் இல்லை. நாங்கள் இங்கே இயற்கையாகவே பறித்து சாப்பிடுவோம். எங்களுக்கு தேவையான கொஞ்சம் மாம்பழத்தையும் நான் பறித்து வச்சுக்கிட்டேன். ஒரு பகுதியில் நீல மாம்பழம் பார்த்தோம். அடுத்தது செந்தூரா பழம் பார்க்கலாம் வாங்க. எங்கே போனாலும் கொத்து கொத்தாக தாங்க இருக்கும் இங்கே மாங்காய். மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே இந்த தோப்புக்குள்ளே வந்துடணுன்ட்டு நான் இன்றைக்கி வந்துட்டேன். எங்கே பார்த்தாலும் மாம்பழம் கொத்து கொத்தாக இருக்குது. எல்லா கிளையிலையும் மாங்காய் தாங்க. இந்த மாங்காய் தோப்பில் அணில் எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற இடம் இதுதான். இப்படி வெளிநாட்டிலலாம் கீழே விழுந்தால் எடுக்க மாட்டாங்க ஆப்பிளையோ, அதே மாதிரி மாம்பழத்தையும் கீழே விழுந்தால் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதில் புழு வச்சு அழுகிருக்கும். மாங்காய் எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதையும் பார்த்துடலாம் வாங்க. செந்தூர மாம்பழம், நீல மாம்பழம்னு எல்லா வகையும் பார்த்துட்டோம். அடுத்தது ஒட்டு மாங்காய் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கேன். இங்கே இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து அறுத்து போட்டிருக்காங்க. கீழே பார்த்தா மாங்காவாக கொட்டி கிடக்குதுங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் மாங்காய் பார்த்துருக்கீங்களா? இங்கே 1 இல்லை 2 இல்லை, பல மாங்காய் மரம் இருக்குது. நிறைய மாங்காய் இருக்குது. வாங்க இது எப்படி அறுவடை செய்கிறாங்கன்றது நான் காமிக்கிறேன். இந்த மாங்காய் எல்லாத்தையும் ஈஸியாலாம் பறிக்க முடியாது. கையால் பறித்து போகிற மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா ஒரு மரத்துலேயே வந்து எப்படியும் ஒரு 100 கிலோ 200 கிலோவுக்கு மேலேயே தான் இருக்கும் மாங்காய். ஃபஸ்ட்டு மாங்காய் மரத்தில் ஒரு 5 பேர் ஏறிடுவாங்க. கையாலெலாம் பறிக்க மாட்டாங்க. அதுக்குன்ட்டு ஒரு அருவாக்கோல் இருக்கும். அந்த கோலால் தான் வந்து அறுத்து விடுவாங்க. அதை அறுத்ததுக்கப்புறம் அடுத்த மரம் போயிடுவாங்க. அந்த மரத்தை போனதுக்கப்புறம் தான் அடுத்த மரத்துக்கு கீழே இருக்கிற மாங்காய் எல்லாத்தையும் ஒரு 4 பேர் பொறுக்கிடுவாங்க. மாங்காய் மரத்து பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த ஒரு மரம் மட்டும் இவ்வளோ பெருசு இல்லை, இந்த தோப்பில் இருக்கிற எல்லா மரமும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா இந்த மாங்காய் தோப்பு பல வருஷமாக இருக்குது. இந்த தோப்பு 40 வருஷத்துக்கு முன்னாடி வச்ச தோப்புன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு மரத்து கீழே இவ்வளோ மாங்காவை அறுத்து போட்டிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க இந்த தோப்பு ஃபுல்லாக இவ்வளோ மாங்காய் டன் வந்திருக்குன்ட்டு. ஒரு பக்கம் அறுக்க, ஒரு பக்கம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க. அது அன்னக்குண்டா கூடை இந்த மாதிரி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சைடில் வைப்பாங்க. ஸோ இங்கே வந்து அழுகின பழமும் இருக்கும், இப்போ அறுத்த பழமும் இருக்கும். இதில் நிறைய புழு இருக்கும், பாம்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், டிஃபிகல்ட்டி இருக்குது தான். என்னதான் இவ்வளோ டிஃபிகல்ட் இருந்தாலும் கூட அது வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம். இந்த தோப்புடைய ஓனருக்கு பெரிய லாபம் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு மரத்தில் இவ்வளோ டன் எடுக்கிறாங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க இந்த தோப்பு எவ்வளோ பெரிய தோப்பு தெரியுமா. நான் இன்றைக்கி வந்த நேரம் ஒட்டு மாங்காவை தான் அறுவடை செஞ்சுட்டு இருந்தாங்க. எனக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட் மாங்காய்னா ஒட்டு மாங்காய் தாங்க. உங்களுக்கு என்ன மாங்காய் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மாங்காய் எடை போட்டு பேக் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. ஏன்னா இந்த மாங்காவை ஒன்று எடை போடுறதுக்குள்ள அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஸோ எப்படி வந்து நெல் மூட்டைலாம் பண்ணுறாங்களோ அது மாதிரி மாங்காவுக்கும் 100 கிலோ 50 கிலோ அந்த மாதிரி சாக்கு இருக்கும். ஸோ அதில் தான் பேக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒரு டிராக்டருடைய இது பேக் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அகெயின் ஒரு மரத்தில் தான் ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தது தான் அது. ஃபைனலாக எனக்கு பிடிச்ச மாம்பழம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டோம். இதுதான் எங்கள் ஊருடைய மாங்காய் தோப்பு. இந்த மாங்காய் தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாங்காய் தோப்பு எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும். அண்ட் வந்து இங்கே மாடு எல்லாமே விடுறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற புல்லு இது எல்லாமே காலி பண்ணும்ல. ஸோ அதுக்காக மாடு எல்லாமே விடுறாங்க. மாங்காய் அது வந்து சாப்பிடாதுன்னு நான் நினைக்கிறேன், தெரியல. மாம்பழத்தோப்புக்கு வந்தால் மாம்பழம் சாப்பிடாம போக முடியுமா? ஸோ நானும் போகும்போது வரும்போதெல்லாம் ஒரு நல்ல மாம்பழம்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணி ஒரு விசிட் போட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.